தவறான நபரை இந்த உலகம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. தவறு செய்கிறவனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. அவன் தாழ்ந்த மட்டும் பாக்குது, அவன் படிப்பை பாக்குது, அவன் புகழ பாக்குது, அவன் பணத்தை பாக்குது, அவன் ஃபேம பாக்குது, அவனை பிடிச்சு தூக்கி நின்றுகிட்டு இருக்குது. விபச்சாரக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, பேசித்தனம் பண்ணுகிறவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தாழ்ந்து அவனுக்கு பெருசா. யாரை நான் தூக்கி பிடிக்கணும், யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், என் காணிக்க தசமாகத்துல கூட சரி, யாருக்கு நான் கொடுக்கணும், அதிலும் கவனமா இருக்கணும். நான் அங்க கொடுத்து 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 அவனை தூக்கி விட்டான்னு சொன்னா எவ்வளவு பேர் பசியில செத்துட்டு இருக்காங்களே, எவ்வளவு ஏழை குளிர்ல இறந்துட்டு இருக்காங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு இந்த கார் கொடுக்கணும், இந்த பைக்கை கொடுக்கணும்னு சொல்லி அங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா, ஒரு ஏழைக்கு ஒரு 10 ஏழைக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி போட்டிருந்தா அது பெரிய விஷயமாச்சு. யாரை சப்போர்ட் பண்றன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னுடைய நடவடிக்கை எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது? அது முதிர்ச்சியா இருக்கிறதா? நான் சொல்றேன், வெளியில் இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டிருக்கிறதோ, உள்ள இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. கெட்ட பேச்சு பேசுறானா அவனை தான் பின்பற்றுது இந்த உலகம். கள்ள தீர்க்க தரிசனம் பண்றானா அவங்கள தான் பின்பற்றுது.